ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்க விஜயநகர் அண்ட் பாம்னி கிங்டம் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏற்கனவே 7th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இந்த டாபிக் பற்றி பார்த்துருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். மேக்ஸிமம் 80% இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு 7th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியிலே கவர் ஆகிடும். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் என்னென்ன இருக்குது, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிகிட்டே வரேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 14th செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தனேட் ஃபுல்லாக வந்து நார்த் இந்தியா வந்து ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க தொடக்க காலத்தில் என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்து சவுத் இந்தியாவும் வந்து ஆக்குபை பண்ணணும், அதுக்கான நம்ம அரசாங்கத்தை வந்து சவுத் இந்தியா சைடும் வந்து விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டெல்லி சுல்தனேட் வந்து நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கான படையெடுப்புக்காக தயாராகிறாங்க. ஸோ சவுத் இந்தியா எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்கான் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி பிரிஞ்சிருக்காங்கன்னா தேவகிரி, யாதவாஸ் ஆஃப் தேவகிரி அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிராவில் ரீஜனில் பிரிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கக்கட்டியா கிங்டம் ஆஃப் வாரங்கல் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்க தெலுங்கானா ரீஜன். ஸோ இங்கே வந்து வாரங்கல்ஸ் ஆஃப் கக்காட்டியாஸ் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவசமுத்ரா ஆஃப் ஹொய்சாலாஸ் வந்து கர்நாடகா ரீஜன்ஸில் இருந்திருப்பாங்க. ஸோ மதுரை பாண்டியாஸ் ஆஃப் மதுரை வந்து இருந்திருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த ரீஜன் ஃபுல்லாகவே நம்ம என்ன சொல்லுவோம், டெக்கான் ரீஜன். அதாவது 14th செஞ்சுரியில் பார்த்திங்கன்னா டெக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெக்கான் ரீஜன் வந்து எப்படி 4 கிங்டமாக பிரிச்சிருக்காங்க. ஸோ கக்கட்டியாஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹொய்சாலாஸ், பாண்டியாஸ், அதுக்கப்புறம் யாதவாஸ் அப்படின்னு சொல்லி 4 கிங்டமாக பிரிஞ்சிருக்காங்க. ஸோ டெல்லி சுல்தனேட் வந்து சவுத் இந்தியா வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி மாலிக் கஃபூர் அப்படின்றவர் தலைமையில் வந்து தயாராகிறாங்க. ஸோ மாலிக் கஃபூர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா 1304, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1310, இந்த 2 வருஷத்தில் வந்து சவுத் இந்தியாவை நோக்கி வந்து வருவார். ஸோ எக்ஸ்பெடிஷன் படையெடுத்து வருவார். ஸோ இந்த பழைய அரசுகளை பார்த்திங்கன்னா ஒன்றன் பின் ஒன்றாக வந்து தோற்கடிச்சிருவார். தோற்கடிச்சிட்டு என்ன பண்ணுவார், அவரோட படை தளபதிகள் எல்லாமே வந்து அங்கங்கே வந்து அரசாங்கத்தில் வந்து ஆட்சி பண்ணுமாறு சொல்லிவிட்டு போயிடுவார். ஸோ இந்த யாதவாஸ், கக்கட்டியாஸ், மாலிக் கஃபூர் படையெடுத்த பிறகு இந்த யாதவாஸ், கக்கட்டியாஸ், ஹொய்சாலாஸ் இவங்களாம் யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் மாலிக் கஃபூர் தலைமையில் இருந்த படை தளபதிகள் தான் பார்த்திங்கன்னா ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்ப்போம். மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யாதவாஸ் துவாரசமுத்ரா, ஹொய்சாலாஸ் தேவகிரி, கக்காட்டியாஸ் மதுரை, பாண்டியாஸ் வாரங்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது கூட வந்து ஒரு கொஷினாக கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ யாதவாஸ் பார்த்திங்கன்னா தேவகிரி, ஹொய்சாலாஸ் வந்து துவாரசமுத்ரா, கக்காட்டியாஸ் ஆஃப் வாரங்கல், பாண்டியாஸ் வந்து மதுரை. ஸோ பிகினிங் ஆஃப் 14th செஞ்சுரியில் வந்து டெல்லி சுல்தனேட் வந்து சவுத் வெஸ்ட் அவங்களோட அரசாங்கத்தை வந்து சவுத் சைடும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து டெக்கன் ரீஜன் சவுத் இந்தியா எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்னா யாதவாஸ் ஆஃப் தேவகிரி, இப்போ இருக்க மகாராஷ்டிரா, ஹொய்சாலாஸ் ஆஃப் துவாரசமுத்ரா கர்நாடகா, அப்புறம் கக்கட்டியாஸ் ஆஃப் வாரங்கல் இப்போ இருக்க தெலுங்கானா, அதுக்கப்புறம் பாண்டியாஸ் ஆஃப் மதுரை சதர்ன் தமிழ்நாடு. ஸோ இப்படி தான் சவுத் இந்தியா வந்து பிரிஞ்சிருக்கு 14th செஞ்சுரியில். நான் சொல்கிறது 14th செஞ்சுரியோட ஸ்டார்டிங்கில் வந்து இப்படி தான் பிரிஞ்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஜென்ரல் மாலிக் கஃபூர் வந்து 2 எக்ஸ்பெடிஷன் பண்ணுறார். ஜென்ரல் மாலிக் கஃபூர் வந்து யார் தலைமையிலேருந்து வந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி தலைமையில் வந்து வந்திருப்பார். ஸோ 2 வாட்டி வந்து எக்ஸ்பெடிஷன் பண்ணுவார். எந்தெந்த இயர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 1304 அண்ட் 1310 தான் வந்திருப்பார். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் வரைக்கும் வந்திருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம். டெல்லி சுல்தனேட்டில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. During the 2 expeditions of the General Malik Kafur, first in 1304 and then in 1310, the world state faced defeat one after another and lost most of their accumulated wealth to the plundering raids of the Sultan army. The Madurai became an independent sultanate in 1333, 1344, 1322, 1311 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மதுரை பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் சுல்தனேட்டே எப்படி எந்த இயரில் ஆகியிருப்பாங்க அப்படின்னா 1333 தான் ஆகியிருப்பாங்க. ஸோ முகமது பின் துக்ளக் 1325-51 ரீநேம்டு தேவகிரி as. ஸோ தேவகிரி அப்படின்றத வந்து என்னவா ரீநேம் பண்ணியிருப்பார் அப்படின்னா தௌலதாபாத் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணியிருப்பார். ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். ஸோ நான் என்ன சொன்னேன், மாலிக் கஃபூர் வந்து படையெடுத்து வராரு. படையெடுத்து வந்துட்டு அவரோட படை தளபதிகளை வந்து நிமிச்சிட்டு போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த துக்ளக் டைனஸ்டி வருது. கில்ஜி டைனஸ்டிக்கு அப்புறம் துக்ளக் டைனஸ்டி வராங்க. ஸோ துக்ளக் டைனஸ்டி கீழே பார்த்திங்கன்னா முகமது பின் துக்ளக் அப்படின்றவர் அவரோட கோட்டையை வந்து தேவகிரிக்கு வந்து மாற்றுறாரு. ஸோ நார்த் இந்தியாவிலேருந்து டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு வந்து மாற்றுறாரு. ஸோ தேவகிரி என்னென்னு பேரை மாற்றிடுறாரு, தௌலதாபாத் அப்படின்னு சொல்லி கேபிட்டலாக வந்து மாற்றிடுறாரு. ஸோ அது வந்து சரியாக டெல்லி சுல்தனேட்டில் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ தேவகிரி வந்து டெல்லியிலேருந்து எல்லா திங்ஸையும் எல்லா மக்களையும் வந்து டெல்லியிலேருந்து தேவகிரி கூட்டிகிட்டு வருவார். அதுக்கப்புறம் வந்து அது ஃபெயிலியராக இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து டெல்லிக்கே போயிடுவார் அப்படின்ற ஒரு காமெடியான ஒரு கதையை வந்து நம்ம பார்த்துருப்போம்.
பார்த்துருந்தோம். ஸோ மறுபடியும் வந்து டெல்லிக்கே மறுபடியும் அவர் சபார்டினேட்ஸ்லாம் கூட்டிகிட்டு போயிடுறார். ஸோ இப்போ என்ன ஆகுது, சவுத் இந்தியா வந்து இப்போ வந்து அங்கே இருக்க படைத்தளபதிகள் என்ன பண்ணிடுறாங்க, தங்களை வந்து இண்டிபெண்டன்ட் சுதந்திர அரசுகளை அறிவிச்சுக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா மதுரையை வந்து 1333 வந்து இண்டிபெண்டன்ட் சுல்தனேட்டை அறிவிச்சுக்கிறாங்க. ஜாஃபர் கான் who declared independence in 1345 at தேவகிரி, வாரங்கால், கக்கட்டியா, மதுரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜாஃபர் கான் அப்படின்றவரை தேவகிரியில் தான் பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸை வந்து அறிவிச்சிருப்பார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1345. Zafar Khan, who declared independence in 1345 at Devagiri, shifted his capital to Gulbarga in North Karnataka. ஸோ தேவகிரியை வந்து இண்டிபெண்டன்ஸ் அறிவிச்சிடறாரு. அவரோட கேபிட்டல் வந்து குல்பர்காவுக்கு வந்து மாற்றிடுறாரு. குல்பர்கா எங்கே இருக்குது, நார்தர்ன் கர்நாடகாவில் இருக்குது. அதே மாதிரி அவருக்கு வந்து டைட்டில் வந்து பாமன் ஷா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாரு. இவர் தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் பஹமனி டைனஸ்டி. இவரோட பீரியட் பார்த்திங்கன்னா 1347 to 1527. பஹமனியோட டைனஸ்டியோட பீரியட் பார்த்திங்கன்னா 1347 to 1527 அப்படின்னு சொல்லி புக்கில் கொடுத்துருக்காங்க. A few years in, the Vijayanagar kingdom was established by the Sangama brothers Harihara and Bukka at Vijayanagar, present-day Hampi, on the south bank of Tungabhadra. எப்போ ஆரம்பிக்கிறாங்க, விஜயநகர் கிங்டம் எப்போ ஆரம்பிப்பாங்க அப்படின்றத நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1336 தான் உருவாகுறாங்க. A few years earlier in 1336, the Vijayanagar kingdom was established by the Sangama brothers Harihara and Bukka at Vijayanagar, present-day Hampi. ஸோ அதாவது கர்நாடகா ரீஜனில் துங்கபத்ரா அப்படின்ற நதிக்கரையோரத்தில் இவங்க அந்த விஜயநகர் கிங்டம் பேரரசை வந்து ஆரம்பிக்கிறாங்க. During the next 2 centuries, these two states fought continuously and bitterly to control the Raichur Doab and also the seaports of Goa, Honavar, etc. on the west coast, which were the supply points of the horses needed for the army. In the Vijayanagar and Bhamni kingdom, continuously வந்து 2 centuries வந்து எதுக்காக ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ராய்ச்சூர் ட்ரோப் அப்படின்ற இடத்துக்காக வந்து அடிக்கடி சண்டை போட்டுகிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சீ போர்ட்ஸ் ஆஃப் கோவா, ஹொனாவர். ஸோ ஏன் வந்து சீ போர்ட்ஸ்க்கு வந்து சண்டை போடுறாங்கன்னா, அவங்களுக்கான ஹார்ஸ் வந்து அந்த சீ போர்ட்ஸில் தான் கிடைக்கும். ஸோ அதுக்காக வந்து அந்த இடத்துக்காக வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க கண்டினியூஸாக. இங்கே வந்து கண்டினியூஸ்லின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். கண்டினியூஸாக வந்து பஹமனி அண்ட் விஜயநகர் கிங்டம்க்கு வந்து இந்த இடத்துக்காக ராய்ச்சூர் டோப், அதே மாதிரி சீ போர்ட்ஸ்க்கு வந்து கண்டினியூஸாக வந்து சண்டை நடந்துகிட்டே இருந்திருக்கு. சோர்சஸ். இவங்க பஹமனியோட கிங்டமோட சோர்சஸ்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are several historians of the Bahmani Sultanate relating to Bahmani Vijayanagar conflicts have survived. Though they contain some biased and exaggerated information, they provide rare eyewitness accounts relating to the battles. The place introduces the life and sufferings of the people on either side, etc., which are lacking in inscription. அவ்வளோவா நம்மளால அந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து இல்லை அப்படின்னாலும், ஆனால் வந்து அடிக்கடி பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ள வந்து சண்டை நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சில அக்கௌண்ட்ஸில் வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இதனால் பார்த்திங்கன்னா 2 சைடில் இருந்த மக்களும், விஜயநகர் கிங்டமில் இருந்த மக்களும் சரி, பஹமனி கிங்டம் கிட்ட இருந்த மக்களும் சரி, 2 பேருமே வந்து நிறைய வந்து அவங்க லைஃப்பில் வந்து நிறைய வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க, நிறைய சஃபரிங்ஸை வந்து அனுபவிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா 2 பேருமே பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து சண்டை போட்டுகிட்டே தான் இருந்திருக்காங்க. The Kannada and Telugu literature like Manu Charitram, Saluva Budhiyam, etc., patronized in Vijayanagar court, gives geographical, political and social information. ஸோ நம்ம வந்து மனு சரித்திரம் அப்படின்ற கன்னட லிட்ரேச்சரில் இருந்தும், சல்வ பூதியம் அப்படின்ற தெலுங்கு லிட்ரேச்சரில் இருந்தும் விஜயநகர் கோர்ட்டில் எப்படிலாம் இருந்துச்சு, அவங்களோட ஜியாகிரபிக்கல் லெவல் எப்படி இருந்துச்சு, பொலிட்டிக்கல், சோஷியல் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. The Telugu work Raya Vanchakamu gives interesting details about the Nayankara system under கிருஷ்ணதேவராய, தேவராய, ஹரிஹர, ராமராய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராய தான். ஸோ ராய வச்சகமு அப்படின்ற தெலுங்கு நூல்லேருந்து நம்மளால் என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னு, கிருஷ்ணதேவராய கீழே பார்த்தீங்கன்னா நயன்காரா சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை நம்ம அடுத்த விஜயநகர் பேரரசில் வந்து பார்ப்போம். ஸோ அது எதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராய வச்சகமு அப்படின்ற தெலுங்கு ஒர்க்லேருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. The Telugu work Raya Vachakamu gives interesting details about the Nayankara system under Krishnadevaraya. Several foreign visitors who came to the South India during the 14th and 16th centuries wrote about their travels, which threw useful lights on the political, social and cultural aspects. நிறைய foreigner visitors ரஷ்யாவிலேருந்து வந்திருப்பாங்க, பர்ஷியா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போர்ச்சுகீஸ், நிறைய foreigner visitors வந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட அக்கௌண்ட்ஸ் மூலமாகவும் நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியுது எப்படி வந்து விஜயநகர் பேரரசு பஹமனி கிங்டம் வந்து செயல்பட்டாங்க அப்படின்றதும் தெரிஞ்சுக்க முடியுது. அவங்களோட சோஷியல், பொலிட்டிக்கல், கல்ச்சர் ஆஸ்பெக்ட்ஸும் இவங்களோட அக்கௌண்ட்ஸ்லேருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது.
The Vijayanagar kings issued a large number of gold coins called Varaha, also called Ponnu in Kannada, Honnu in Tamil, which is correct அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ விஜயநகர் கிங்டம் வந்து கோல்டு காயின்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது பேர் வராஹா அப்படின்றதான். ஆனால் பார்த்திங்கன்னா பொன் அப்படின்றது தமிழ்லையும் ஹொன்னு அப்படின்றது கன்னடலையும். ஸோ ரெண்டுமே மாற்றி கொடுத்துருக்காங்க. விச் இஸ் கரெக்ட் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நன் தான் இதுக்கான ஆன்சர். Vijayanagar kings issued a large number of gold coins called Varaha, also called Ponnu in Tamil and Honnu in Kannada. These gold coins have the images of various Hindu deities and animals like the bull, elephant and the fabulous Gandeer Berundu, a double eagle sometimes holding an elephant in each beak and claw அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கோல்ட் காயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஹிந்து கடவுள்கள் இருந்திருக்காங்க. அனிமல்ஸ் லைக் புல், எலிஃபென்ட்ஸ் இருந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட பெருண்டு, அதாவது டபுள் ஈகிள் இருந்திருக்கு. அந்த டபுள் ஈகிள் பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிற மாதிரி, அதோட பீக்லேயும் க்ளாலையும் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிற மாதிரி இமேஜஸ் இருந்திருக்கு. ஸோ இது கூட கொஷினாக கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. த லெஜண்ட் கண்டைன்ஸ் த கிங்ஸ் நேம்ஸ் எய்தர் இன் நாகரி ஆர் இன் கன்னடா ஸ்கிரிப்ட். நம்ம எப்படி நம்மளோட காயின்ஸில் வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, இல்லை சில லாங்குவேஜஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து கிங் நேம் வந்து எய்தர் நாகரி ஸ்கிரிப்டில் இருந்திருக்கு, இல்லைனா வந்து கன்னடா ஸ்கிரிப்டில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Who among the following is a Russian traveler? Ibn Battuta, Abdul Razak, Domingo Pires, Nunes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நுனிஸ் அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ட்ராவலர். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஃபாரின் ட்ராவலர்ஸ் வந்து வந்திருப்பாங்க. ஸோ அதில் யார் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. இபன் பட்டுட்டா அப்படின்றவர் பார்த்திங்கன்னா மொரோக்கன் ட்ராவலர். அவர் வந்து 1333 to 45 வந்திருப்பார். அப்துல் ரசாக் பர்ஷியா 1443 to 45. நிக்கிட்டின் பார்த்திங்கன்னா ரஷ்யன் 1470 to 74. போர்ச்சுகீஸ் ட்ராவல்ஸ் 2 பேர் இருக்காங்க, டாமிங்கோ பியர்ஸ் அண்ட் நுனிஸ். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா 2 பேருமே வந்து போர்ச்சுகீஸ் ட்ராவல்ஸ். நுனிஸ் பார்த்திங்கன்னா 1520 37 வந்திருப்பார். ஸோ இங்கே நாங்கள் வந்து மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ரஷ்யன் ட்ராவலர் பார்த்திங்கன்னா நிக்கிட்டின். சரி, இந்த ஆப்ஷனை மாற்றிக்கோங்க. நுனிஸ் கிடையாது, நுனிஸ் வந்து போர்ச்சுகீஸ் ட்ராவல். ஸோ நிக்கிட்டின் அப்படின்றவர் தான் ரஷ்யன் ட்ராவலர். ஸோ இபன் பட்டுட்டா மொரோக்கன் ட்ராவலர், அப்துல் ரசாக் பார்த்திங்கன்னா பர்ஷியா, நிக்கிட்டின் வந்து ரஷ்யன். அது அப்புறம் போர்ச்சுகல் ட்ராவலர்ஸ் பார்த்திங்கன்னா டாமிங்கோ பியர்ஸ், நுனிஸ். Thousands of inscription in Kannada, Tamil and Telugu besides a number of copper plate charters in Sanskrit are available, and the above sources add the epigraphical information. There are rich variety of archaeological sources in the form of temples, palaces, forts, mosques, etc. Numismatic evidence is also available in abundance. So number of நிறைய இன்ஸ்கிரிப்ஷன் கிடச்சிருக்கு. கன்னடா, தமிழ், தெலுங்குலலாம் இன்ஸ்கிரிப்ஷன் கிடச்சிருக்கு. பிசைட்ஸ் பார்த்திங்கன்னா காப்பர் பிளேட்ஸ், சான்ஸ்கிரிட்டில் இருக்க காப்பர் பிளேட்ஸும் வந்து நமக்கு அவைலபிள் சோர்ஸஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா டெம்பிள்ஸ், பேலசஸ், ஃபோர்ட்ஸ், மாஸ்க் இதுலேருந்து வந்து நமக்கு வந்து ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸஸ் வந்து கிடைக்குது. நியூமிஸ்மேட்டிக் எவிடன்ஸ் அப்படின்னா காயின்ஸ்லேருந்து வந்து நமக்கு நிறைய எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ என்னென்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு கிடைக்குது. பீரியட் ஆஃப் அலாவுதீன் பஹ்மன் ஷா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1347 to 1358, 1346 to 1355, 1345 to 1358, 1358 to 1362. ஸோ பீரியட் ஆஃப் அலாவுதீன் பஹ்மன் ஷா பார்த்திங்கன்னா 1347 to 1358. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 11 years வந்து ஆண்டிருப்பார். இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோவில் 7th standard ஹிஸ்ட்ரியிலே பார்த்துருப்போம். In order to facilitate smooth administration as followed in the Delhi Sultanate, he divided the kingdom into 4 territorial divisions called dash each under a governor. ஸோ தராஃப்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பார். அவரோட அட்மினிஸ்ட்ரேஷனோட கன்வீனியன்ஸ்க்காக டெல்லி சுல்தனேட்டை வந்து 4 கிங்டமாக டெரிட்டோரியல் டிவிஷனாக பிரிச்சிருப்பார். அது பேர் பார்த்திங்கன்னா தராஃப். ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கவர்னரும் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பார். Bahman Shah emerged victorious in all this expedition and assumed the title dash on his coins. Second Alexander, first Alexander, third Alexander அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பஹ்மன் ஷா பார்த்திங்கன்னா எல்லா போர்லேயும் வந்து வெற்றி காண்டிருப்பார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா காயின்ஸில் வந்து அவருக்கு ஒரு டைட்டில் கொடுத்துக்கிறாரு. என்னென்னு பார்த்திங்கன்னா செகண்ட் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த கொஷின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ பஹ்மன் ஷா பீரியட் பார்த்திங்கன்னா 1347 to 1355. ஸோ விஜயநகர் கிங்டம்க்கும் பாம்னி கிங்டம்க்கு என்ன சண்டையாக இருந்திருக்கும்? இந்த ராய்ச்சூர் டோப், கிருஷ்ணா நதி, அதுக்கப்புறம் ஃபெர்டைல் ரீஜன்ஸ் ஆஃப் கிருஷ்ணா,
துங்கபத்ரா ரிவர்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து சண்டை நடந்துகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 centuries வந்து இதுக்காகவே வந்து சண்டை போட்டுகிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ பஹமன் ஷா also contended in the east with the rulers of Warangal and Orissa. In order to facilitate smooth administration, டெல்லி சுல்தானேட் வந்து 4 டெரிட்டோரியல் டிவிஷனாக பிரிக்கிறாரு. அது பேர் தராஃப். ஒவ்வொரு தராஃப்க்கும் வந்து ஒரு கவர்னர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. ஈச் கவர்னர் commanded the army of his provinces. Gulbarga, Daulatabad, Bidar and Berar was slowly responsible for both its administration and collection of revenue. The system worked well under the powerful king, but dangerous became apparent under a weak rule. இந்த மாதிரி வந்து 4 பிரிச்சிருந்தார் இல்லையா. ஸோ ஒரு பவர்ஃபுல் ரூலர் கிட்ட இருக்கும் போது ஓகே, ஒரு வீக் ரூலர் கிட்ட இருக்கும் போது அது ரொம்ப டேஞ்சரஸாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த கவர்னர் எப்படி பிரிக்கிறார் அப்படின்னா குல்பர்கா, தௌலதாபாத், பீடார், பெரார் அப்படின்னு சொல்லி 4 டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க. இது கூட ஒரு கொஷினாக கேட்பாங்க. எப்படி பிரிச்சிருக்காரு அப்படின்னா குல்பர்கா, தௌலதாபாத், பீடார், பெரார் அப்படின்னு சொல்லி 4 டெரிட்டோரியல் ரீஜனாக பிரிக்கிறாரு. ஒவ்வொரு டெரிட்டோரியல் ரீஜனுக்கும் டராஃப் அப்படின்னு சொல்லி அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஒவ்வொரு தராஃப்க்கும் வந்து கவர்னரும் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. So for the greater year of the reign of 11 years, Bahman Shah was engaging subduing the unruly in his kingdom and in establishing order. His attempt to exact an annual tribute from the state of Warangal, the Reddy kingdoms of Rajamundri and Kondavidu led to frequent wars. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வாரங்கல் பகுதி, ரெட்டி கிங்டம்ஸ் ஆஃப் ராஜமுந்திரி, கொண்டவிடு இவங்ககிட்ட வந்து அடிக்கடி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து வார்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் ட்ரிபியூட், எனக்கு வந்து கொஞ்சம் கப்பம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக பார்த்திங்கன்னா பஹமன் ஷா வந்து இந்த ரெட்டி கிங்டம்ஸ், வாரங்கல் இவங்ககிட்டலாம் வந்து அடிக்கடி வந்து சண்டை போட்டுகிட்டே இருந்திருக்காரு. ஸோ எல்லா எக்ஸ்பெடிஷன்லையும் வந்து வெற்றிகரமாக இருந்ததுனால பஹமன் ஷா வந்து செகண்ட் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லி அவரோட காயின்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த மஹமன் ஷாக்கு அப்புறம் முகமது 1 வருவார். அவரோட பீரியட் வந்து 1358 to 1357. ஆஃப்டர் சக்சீடிங் பஹமன் ஷா, முகமது 1 வந்து வராரு. So there was a decade war with Vijayanagar, most of which related to control the Raichur Doab. Neither side gained lasting control over the region in spite of huge facilities in battle. ரெண்டு பேருமே சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க ராய்ச்சூர் டோப்காக. ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு முடிவு வந்து கிடைக்கவே இல்லை. ரெண்டு சைடும் ஒன்றும் கெயினும் பண்ணல, லாஸும் பண்ணல, சண்டை போட்டுகிட்டே தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 centuries பார்த்திங்கன்னா இந்த ராய்ச்சூர் டோபுக்காகவே வந்து சண்டை போட்டுகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா வாரங்கல்ல வந்து ஒரு அட்டாக் நடத்துகிறார் 1363. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து நிறைய வந்து செல்வம் வந்து அவருக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோல்கொண்டா ஃபோர்ட்டு வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த டார்கெஸ் த்ரோன் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அது வந்து கிடைக்குது. ஸோ இந்த த்ரோன் தான் பார்த்திங்கன்னா பின்னால் வந்து பாம்னி பேரரசோட த்ரோனாகவும் இருக்குது. டார்கேஸ் இஸ் அ செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன், ஸ்கை ப்ளூ இன் கலர். ஸோ டார்கேஸ் அப்படின்றது செமி ப்ரீஷியஸ் ஸ்டோனு, ரொம்ப வந்து விலை உயர்ந்த கல்லாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பர்ஷியா கிங்ஸோட ஒரு விலை உயர்ந்த ஒரு ராயல் சீட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க அப்படின்னா ஃபிர்தூஷி ஷா நாமா அப்படின்றவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு அவரோட புக்கில். ஸோ அடுத்த மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. வக்கீல் அஸ் சுல்தானா ஆர் லெப்டினன்ட் ஆஃப் த கிங்டம், த இமீடியட் சப்பார்டினேட் ஆஃப் த சாவரின். வசீர் ஐ குல் who supervised the work of all other minister. So Amir I Julma, Minister of Finance, Wazir I Asharaf, Minister of Foreign Affairs and Master of Ceremonies அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வக்கீல் அஸ் சுல்தானா இல்லைனா லெப்டினன்ட் ஆஃப் கிங்டம் பார்த்தீங்கன்னா இமீடியட் சப்பார்டினேட் ஆஃப் த சாவரின் தான். ஸோ இது வந்து கரெக்டு தான். ஸோ அதாவது அரசருக்கு அடுத்த நிலையில் வந்து இருக்கார். வக்கீர் ஐ குல் அப்படின்றவர் மற்ற மினிஸ்டர்லாம் வந்து ஒரு சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரி அந்த தகுதியில் இருக்கார் வசீர் ஐ குல் அப்படின்றவர். அமீர் ஐ ஜுல்மா அப்படின்றவர் மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ். வசீர் ஐ அஷரஃப் அப்படின்றது மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ், வெளிநாட்டு துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருந்திருக்காரு. அதேமாதிரி மாஸ்டர் ஆஃப் செரிமனிஸாகவும் இருந்திருக்காரு. ஸோ இது எல்லாமே கரெக்டு தான். ஸோ முகமது 1 பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அவர் கீழே பார்த்திங்கன்னா 8 கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து இருந்திருக்காரு. வக்கீல் அஸ் சுல்தானா, வசீர் ஐ குல், அமீர் ஐ ஜுல்மா, வசீர் ஐ அஷரஃப், நசீர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேஷ்வா, அதுக்கப்புறம் வந்து கோட்வால், அதுக்கப்புறம் சதிர் ஐ ஜஹான் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஸோ 8 மினிஸ்டர்ஸ் யார் கீழே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கூட கொஷின் கேட்பாங்க. ஸோ யார் கீழே இருந்தாங்க அப்படின்னா முகமது 1 அப்படின்ற பாம்னி கிங்டம் கீழே தான் இருந்திருக்காங்க. ஸோ வக்கீல் ஐ சல்தானா இல்லைனா பார்த்திங்கன்னா லெப்டினன்ட் ஆஃப் த கிங்டம் அப்படின்னா
முதலமைச்சருக்கு அடுத்த நிலையில் இருக்கவர், துணை அதிகாரியாக செயல்பட்டவர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், வக்கீல் சுல்தானா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வசீர் ஐகுல்லா அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மற்ற மினிஸ்டர்லாம் சூப்பர்வைஸ் பண்ணுறவர் தான் நம்ம வசீர் ஐகுல்லா அப்படின்னு சொல்கிறோம். அமீர் ஐ ஜும்லா அப்படின்றவர் மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ். வசீர் ஐ அஷாரஃப் அப்படின்றது மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸாக இருந்திருக்காரு. நசீர் அப்படின்றவர் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு அசிஸ்டண்ட் வந்து நசீர். அமீர் ஐ ஜும்லா அப்படின்றவர் மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ், அவருக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்தது வந்து நசீர். அடுத்தது பேஷ்வா பார்த்தீங்கன்னா ஹூ வாஸ் அசோசியேட்டட் வித் லெப்டினன்ட் ஆஃப் த கிங்டம். கோட்வால் அப்படின்றது சீஃப் ஆஃப் போலீஸ் அண்ட் சிட்டி மேஜிஸ்ட்ரேட் இன் த கேபிட்டல். அப்புறம் சதீர் ஐ ஜஹான் அப்படின்றவர் சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் அண்ட் என்டோமெண்ட்ஸாக இருந்திருக்காரு. அதாவது பார்த்திங்கன்னா தலைமை நீதிபதி இல்லைனா பார்த்திங்கன்னா சமயம் மற்றும் அறக்கட்டளையோட அமைச்சராகவும் இருந்திருக்கார். யார்? சதர் ஐ ஜஹான் அப்படின்றவர். who took strong measure for the suppression of highway robbery அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹாசன் கங்கு, முகமது ஷாவன், ஹரிஹரா, புக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹைவேஸில் நடக்க ராபரிஸ்லாம் வந்து தடுக்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ராங் மெஷர்ஸ் வந்து யார் எடுத்திருப்பாங்க அப்படின்னா முகமது ஷாவன் எடுத்திருப்பார். He took the strong measure for the suppression of the highway robbery, institutional and geographical consolidation, and the Muhammad Shah laid a strong solid foundation for the kingdom. ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் வந்து கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 மாஸ்க் வந்து கட்டியிருப்பார். அதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாஸ்க் வந்து கட்டியிருப்பார். அது எப்போ கம்ப்ளீட் பண்ணியிருப்பார் அப்படின்னா 1367 கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம 7th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்துனோம். ஸோ ரொம்ப வந்து இம்ப்ரெசிவான பில்டிங்காக இருக்கும் அது. The next 100 years saw a number of sultans one after another by suppression or aspiration. All of them fought with their southern neighbors but without gaining much territory. ஸோ அதுக்கப்புறம் 100 years வந்து நிறைய சுல்தான்ஸ் வந்து வந்துட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த விஜயநகர் கிங்டம் கூட வந்து சண்டை போட்டுகிட்டே தான் இருந்திருக்காங்க. ஒன்றும் பெருசாக ஒன்றும் டெரிட்டரி வந்து கெயின் பண்ணல. ஸோ அப்படியே தான் லாஸும் இல்லாமல் கெயினும் இல்லாமல் இருந்திருக்காங்க. பீரியட் ஆஃப் முகமது III அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1463 to 1482, 1465 to 1485, 1476 to 1487, 1460 to 1490 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பீரியட் ஆஃப் முகமது III பார்த்தீங்கன்னா 1463 to 1482. So in 1425 Warangal was subdued and their progress further eastwards was challenged by the Orizon rulers. The capital was shifted from Gulbarga to Bidar in 1429. நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். குல்பர்காவில் வந்து அவரோட சக்ஸஸருக்கு வந்து குல்பர்காவுக்கு வந்து பஹமன் ஷா வந்து தேவகிரியிலேருந்து குல்பர்காவுக்கு வந்து பஹமன் ஷா வந்து கேபிட்டல் வந்து மாற்றிருப்பார். அவரோட சக்ஸஸருக்கு வந்து ரூல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க, குல்பர்காவிலேருந்து பீடாருக்கு வந்து கேபிட்டல் மாற்றிடுவாங்க. எப்போ மாற்றுவாங்க அப்படின்னா 1429 வந்து மாற்றிடுவாங்க. ஸோ முகமது IIIயோட பீரியட் பார்த்திங்கன்னா 1463 to 1482. ஏன் அவரை வந்து ரொம்ப நோட்வர்த்தி அப்படின்னு சொல்கிறேன்னா, அவர் கீழே வந்து லெப்டினன்ட் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பார், முகமது கவன் அப்படின்றாரு. ஸோ அவர் கீழே பார்த்திங்கன்னா அரசு வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டிருக்கும். முகமது கவான் எஸ்டாப்ளிஷ் அ மദ്രാസா லைப்ரரி அட் டேஷ் கண்டெய்னிங் அ கலெக்ஷன் ஆஃப் 3000 மேனுஸ்கிரிப்ட். ஸோ எங்கே அமைச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீடாரில் தான் வந்து மദ്രാസா லைப்ரரியில் வந்து அமைச்சிருப்பார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3000 மேனுஸ்கிரிப்ட்ஸ் வந்து இருக்கும் அதில். முகமது கவான் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா பை பர்த் வந்து அவர் பர்ஷியன். முகமது கவான் வந்து இஸ்லாமிக் தியாலஜி, பர்ஷியன், மேத்தமெட்டிக்ஸ் இதில் எல்லாமே வந்து வெல் வெர்ஸ்டாக இருந்திருக்காரு. இவர் வந்து போயட், போஸ் ரைட்டராக வந்திருக்காரு. அதே மாதிரி மദ്രാസா பீடாரில் இருக்குது. ஸோ லார்ஜ் லைப்ரரி இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3000 மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது அப்படின்றது. இதனால் என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, கல்விக்காக வந்து அவர் நிறைய வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. கவான் சர்வ்ட் வித் கிரேட் டிஸ்டிங்ஷன் அஸ் அ பிரைம் மினிஸ்டர் அண்டர் முகமது III அண்ட் கான்ட்ரிபியூட்டட் எக்ஸ்டென்சிவ்லி டு த டைனமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த பஹமனி கிங்டம். இந்த கவான் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா பஹமன் ஷா கீழே இருந்திருப்பார். ஆனால் பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆகிறது எப்போ அப்படின்னா முகமது III கீழே தான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகுவார். ஸோ இவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பஹமனி கிங்டமில் நிறைய வளர்ச்சி வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. So Gavan fought successful wars against a ruler of Konkan, Orissa and Vijayanagar. He was known for his administrative techniques. He used Persian chemistry to teach the preparation and use of gunpowder. So Persian chemistry வச்சு gunpowder வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி விஜயநகர்
கிங்டம் கிட்ட நடந்த ஒரு வாரில், அதாவது பெலாகமில் நடந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கன் பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். இன் ஆர்டர் டு டைட்டன் த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டு கிரப் த பவர் ஆஃப் ப்ரொவின்ஷியல் கவர்னர்ஸ் ஹூ ஃபங்க்ஷன் விர்ச்சுவலி ஆர் கிங்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருந்தோம், பஹமன் ஷா வந்து 4 டெரிட்டோரியல் ரீஜனாக பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ 4 டெரிட்டோரி அப்படின்னு சொல்லும் போது பெரிய பெரிய டெரிட்டோரியலாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட பவர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஃப்யூச்சரில் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேட்டாகவும் அறிவிச்சிடலாம் அப்படின்றதுக்காக கவான் என்ன பண்ணிடுறாரு, எக்ஸிஸ்டிங் 4 ப்ரொவின்சஸ் வந்து 8 பிரிச்சிடுறாரு. சின்ன சின்னதாக பிரிச்சிடுறாரு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக ஆக முடியாது, சின்ன சின்ன ரீஜன்ஸ் இருக்கறனால அப்படின்னு அந்த மாதிரி அவங்களோட பவர்ஸை வந்து எல்லாமே லிமிட் பண்ணிடுறாரு. ஸோ ஹி பிளேஸ்டு சம் டிஸ்ட்ரிக்ஸ் இந்த ப்ரொவின்சஸ் டைரக்ட்லி அண்டர் த சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன். சில டைரெக்டாக வந்து சென்ட்ரல்கிட்டேயே வந்து சுல்தான்ஸ்க்கு டைரெக்டாகவே நீங்கள் வந்து ப்ராவின்சஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில டிஸ்ட்ரிக்ஸையும் வந்து அறிவிச்சிடுறாரு. கவான் sought to curtail the military powers by the governors by allowing them to occupy only 1 fort in their territory. ஒரு ஃபோர்ட்டை தான் நீங்கள் ஆக்குப்பை பண்ணணும் அப்படின்னு அவங்களோட பவர் எல்லாமே குறைச்சிடுறாரு. கவர்னர்ஸோட பவர்ஸ் எல்லாமே குறைச்சிட்டே வராரு. The other fort remained under the Sultan direct. மற்ற ஃபோர்ட்ஸ் எல்லாமே டேரெக்டாக வந்து சுல்தான் கண்ட்ரோல்லே இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ராயல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து லேண்ட் அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த லேண்ட்லேருந்து வர வரியை வந்து நீங்கள் வந்து சுல்தான் கிட்ட வந்து நீங்கள் வந்து காட்டணும், என்ன இன்கம் பண்ணியிருக்கீங்க, என்ன எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து டேரெக்டாக வந்து சுல்தான் கிட்டே வந்து நீங்கள் வந்து காட்டணும் அப்படின்றது சொல்லியிருப்பார். Fair and neutral in the conflict, jealous of his success, they forged a letter to implicate Gawan in a conspiracy against the Sultan. Sultan, who himself was not happy with Gawan's dominance, ordered his execution. So இந்த இவர் வந்து கவான் பார்த்திங்கன்னா வந்து கவானோட நடவடிக்கைகள்லாம் பிடிக்காமல் என்ன பண்ணுவாங்க, கவானை பற்றி வந்து தப்பாக வந்து சுல்தானுக்கு வந்து லெட்டர் வந்து ஒரு ஃபேக் லெட்டர் எழுதி போட்டுறாங்க. ஸோ கவானை பார்த்திங்கன்னா ஏற்கனவே கவானை வந்து சுல்தான் மேலே கொஞ்சம் அதிருப்தியாக இருந்திருப்பாது. ஏன்னா கவான் வந்து ரொம்ப டாமினன்ஸாக செயல்படுறதுனால சுல்தான் வந்து ஹாப்பியாக இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணிடுறாரு, கவானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுறாரு, தூக்கிலிட்டுறாரு. Gawan's execution argued ill for the Sultanate. Several of the foreign nobles who were considered the strongest pillars of the state began to live for their provinces, leading to the disintegration of Sultanate. So கவானோட ஆட்சி நம்பி தான் நிறைய ஃபாரினர்ஸ் வந்திருப்பாங்க, ஃபாரின் நோபல்ஸ் எல்லாமே வந்திருப்பாங்க. ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா கவானோட இறப்புக்கு அப்புறம் அவங்களோட ப்ராவின்சஸ்க்கே போக ஆரம்பிச்சிடுறாங்க. சுல்தானேட்டும் தனித்தனியாக வந்து பிரிய ஆரம்பிச்சிடுறாங்க. டேஷ் கன்ஸ்ட்ரக்டட் த கோல்கண்டா ஃபோர்ட். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் கோல்கண்டா ஃபோர்ட்டை பற்றி சிம்பிளாக தான் பார்த்துருப்போம். ஸோ கோல்கண்டா ஃபோர்ட்டை கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா கிருஷ்ண தேவா அப்படின்றவர் தான் கட்டியிருப்பார். ராஜா கிருஷ்ண தேவா அப்படின்றவர் தான் கட்டியிருப்பார். During 1495 to 1496, the fort was handed over to a dash as a Jagir land grant. ஸோ யார்கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சுல்தான் கலி குதுப் கான் அப்படின்றவர்கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபோர்ட்டை வந்து ஜாகீர் அப்படின்ற முறை, அதை லேண்ட் கிராண்ட் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த முறையில் வந்து சுல்தான் கலி குதுப் கானுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சுல்தான் கலி குதுப் கான் ரீகன்ஸ்ட்ரக்டட் அண்ட் restrengthened the mud fort into a granite fort and called the place. ஸோ அந்த கோல்கண்டா ஃபோர்ட் வந்து ஃபுல்லாகவே மட் ஃபோர்ட்டாக இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாகவே வந்து கிரானைட் ஃபோர்ட்டாக வந்து மாற்றிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் அந்த பிளேஸை வந்து எப்படி அழைச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது நகர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். ஸோ கோல்கண்டா இந்த ராஜகிருஷ்ண தேவ் அப்படின்றவர் யார் பார்த்தீங்கன்னா கக்கட்டியா டைனஸ்டியை சேர்ந்தவர், வாரங்காலில் இருக்க கக்கட்டியா டைனஸ்டியை சேர்ந்தவர். ஸோ இதுதான் கேபிட்டலாக இருந்திருக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் த கோல்கண்டா ஃபோர்ட் ஆன் கிரானைட் ஹில். டியூரிங் 1495 to 1496 the fort was handed over to Sultan Kali Kutup Khan as a Jagir land grant. He reconstructed the mud fort into a granite fort and called the place Muhammad Nagar. So later the Golconda fort came into possession of the Bahmani dynasty. ஸோ அதுக்கப்புறம் வந்து பஹமனி டைனஸ்டி கிட்டே வந்து ஆரம்பிச்சிருது. Still later the Qutb Shahi dynasty took over and made the Golconda its capital. ஸோ பஹமனி டைனஸ்டிக்கு அப்புறம் குதுப் ஷாஹி டைனஸ்டி வருவாங்க. ஸோ அவங்க வந்து இதை கேபிட்டலாகவும் ஆக்கிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Golconda owes much of its present grandeur to Muhammad Quli Qutb Shah, 5th Sultanate of Qutb Shah dynasty. The subsequent generations saw Golconda being fortified further with several addition and formation of beautiful city within. ஸோ ஃபர்தராக நிறைய டைனஸ்டி கிட்ட போகும்போது பார்த்திங்கன்னா அதுவும் நிறைய பியூட்டிஃபுல் சிட்டியாக ஆகுது. ஃபர்தராக வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டே வராங்க. By 17th century, Golconda was famous as a diamond market. It gave the world some of the best known diamonds including the Kohinoor. ஸோ இது பார்த்திங்கன்னா 17th centuryயில் டைமண்ட் மார்க்கெட்டாக உருவாகுது, ஃபேமஸ் டைமண்ட் மார்க்கெட்டாக இருக்குது இந்த கோல்கண்டா ஃபோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க.
பெஸ்ட் நோன் டைமண்ட்ஸான கோஹினூரும் பார்த்திங்கன்னா இந்த கோல்கொண்டா ஃபோர்ட்லேருந்து கிடச்சிருக்கு. Golconda Fort also houses the tombs of Zafar Khan, Sultan Qali Qutb Khan, Muhammad Khan, Qutb Shahis. ஸோ யாரோட டாம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதுப் ஷாஹியோட டாம் தான் இருக்கும். கல்லறை டாம்னா வந்து கல்லறை, யாரோட கல்லறை இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதுப் ஷாஹிஸோட கல்லறை தான் இருந்திருக்கும். The entrance of the Golconda Fort is called Fateh Darwaza, Fatehpur Sikri, Alai Darwaza, Sri Sailam அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Entrance of the Golconda Fort வந்து Fateh Darwaza அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. Who laid sail to the Golconda Fort in 1687 for about 8 months but in vain. It was due to treachery of an Afghan gatekeeper the fort ஃபைனலி ஃபெல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அரசர் பார்த்திங்கன்னா மொகலாய அரசர் வந்து கோல்கொண்டா ஃபோர்ட் வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி 1687 வந்து ஒரு 8 மந்த்ஸாக அதுக்காக ட்ரை பண்ணுறாரு. பட் அதனால் எந்த யூஸும் இல்லை. கடைசியாக பார்த்திங்கன்னா ஆஃப்கான் கேட் கீப்பர் இருந்திருப்பார். கோல்கொண்டா ஃபோர்ட்டில் ஒரு ஆஃப்கான் கேட் கீப்பர் இருந்திருப்பார். அவரோட சூழ்ச்சியால் பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து கோல்கொண்டா ஃபோர்ட் வந்து அவர் கிடைக்குது. அந்த மொகல் எம்பரர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவுரங்கசீப் தான். ஸோ அவுரங்கசீப் ஒரு கிட்டத்தட்ட 8 மந்த்ஸாக வந்து கோல்கொண்டா ஃபோர்ட்டை வந்து 1687 வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் வந்து அது கிடைக்கல. கடைசியாக பார்த்திங்கன்னா ஆஃப்கான் கேட் கீப்பரோட ட்ரெஷரியினால் சூழ்ச்சியால் பார்த்திங்கன்னா கடைசியாக ஃபோர்ட் வந்து அவர் கையில் கிடைக்குது. ஸோ கோல்கொண்டா ஃபோர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 11 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ஹைதராபாத் ஆன் அ ஹில் 120 மீட்டர் ஹைட். ஓகே, 120 மீட்டர் ஹைட்டில் பார்த்தீங்கன்னா கோல்கொண்டா ஃபோர்ட் இருக்குது. ஸோ இதோட ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து பாலாஹிசர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அண்டர் கிரவுண்ட் டனல் வந்து தர்பார் ஹாலுக்கு வந்து லீட் ஆகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதில் வந்து டாம்பு கோல்கொண்டா ஃபோர்ட்டில் வந்து டாம்பு இருக்குது. ஸோ குதுப் ஷாஹிஸோட டாம்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபட்டே டர்வாசா தான் இல்லைனா விக்ட்ரி கேட், இன்னொரு பேர் இருக்குது விக்ட்ரி கேட். இதுதான் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆஃப் த ஃபோர்ட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து அவுரங்கசீப் வந்து கிட்டத்தட்ட 8 மந்த்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆஃப்கான் கேட் கீப்பர்னால அவருக்கு வந்து கிடைக்குது. Which of the following is correct about Bahmani Kingdom architecture அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Jami Masjid at Gulbarga, Golconda Fort at Hyderabad, Gol Gumbaz at Bijapur, Chand Minar at Bidar. All of the above is correct அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 4மே வந்து கரெக்ட் தான். ஸோ 4மே வந்து பாம்னி கிங்டமோட ஆர்கிடெக்சராக தான் இருந்திருக்கும். The Sultans developed dash style of architecture, Dravidian, Indo-Saracenic, Aryan, None அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Indo-Saracenic style of architecture தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. Art and architecture. So Bahmani constructed many buildings in cities such as Gulbarga, Bidar, Bijapur. Numerous mosques, madrasas and libraries were built. Jami Masjid at Gulbarga. நல்லா பார்த்துக்கோங்க. ஜம்மி மஸ்ஜித் வந்து குல்பர்காவில் இருக்குது. கோல்கொண்டா ஃபோர்ட் வந்து ஹைதராபாத்தில் இருக்குது. கோல் கும்பாஸ் வந்து பீஜாப்பூரில் இருக்குது. சந்த் மினார் வந்து பீடாரில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பாம்னி ஆர்கிடெக்சரோட எக்ஸாம்பிள்ஸாக இருக்குது. இண்டோ சார்சனிக் ஸ்டைலில் வந்து இதெல்லாமே கட்டியிருப்பாங்க. ஸோ டிக்ளைன் ஆஃப் பாம்னி கிங்டம். ஸோ முகமது III இறந்த பிறகு பார்த்திங்கன்னா அவரை சக்சீட் பண்ணுறவங்க யாருமே வந்து ஒரு பேரளவுக்கு தான் வந்து செயல்படுறாங்க. ஸோ இந்த பீரியடில் பார்த்திங்கன்னா 4 இண்டிபெண்ட் கிங்டம்ஸாக பிரிஞ்சுறாங்க. பீஜாப்பூர், அஹ்மத் நகர், பேரார், குல்கண்டா அப்படின்னு. ஃபைனலாக வந்து பீடரும் பார்த்திங்கன்னா 5th ஒன் பீடாரும் வந்து பிரிஞ்சுறாங்க. ஸோ இந்த முகமது IIIக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நிலையான அரசர் கிடையாது, ஒரு பேரளவுக்கு அரசர் தான் இருந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து கிராஜுவலாக வந்து 5 இண்டிபெண்ட் கிங்ஸாக பிரிஞ்சுறாங்க. பீஜாப்பூர், அஹ்மத் நகர், பெரார், கோல்கண்டா, அதுக்கப்புறம் பீடார். Among this, Bijapur became powerful by annexing Bidar and Berar in course of time. இந்த டைமில் பார்த்திங்கன்னா பீஜாப்பூர் வந்து பீடார் அண்ட் பெராரையும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பவர்ஃபுல் கிங்டமாக வந்து வராங்க. The Ahmad Nagar and Golconda acted independently. They finally joined with Bijapur to fight with the common enemy Vijayanagar. ஸோ ஃபைனலாக வந்து அஹமத் நகர், கோல்கண்டாவும் சேர்ந்துறாங்க. எதுக்காக? அவங்க காமன் எனிமியான விஜயநகர் கூட வந்து சண்டை போடணும் அப்படின்றதுக்காக. விஜயநகர் வாஸ் utterly rooted in the battle of Talikota Rakshasi Tangadi in 1565. Therefore, within a century, the Sultan were vanquished one after another and taken over by the Mughal state. ஸோ விஜயநகர் பார்த்திங்கன்னா வந்து பேட்டில் ஆஃப் தலிகோட்டா 1565 நடந்திருக்கும். இல்லைனா ராக்ஷசி தங்காடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அவங்க மொத்தமாக வந்து இழந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சுல்தானேட்ஸ் பாம்னி கிங்டம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழிஞ்சிட்டே வராங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா 1526 அப்புறம் முகல் எம்பையர் கிட்ட வந்துடும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.